ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம அரக் நெயில் லிக்விட் பண்ண அந்த பாத்திரத்தை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்துட்டு கீழே அலுமினியம் பாத்திரம் வச்சுருக்கேன். உள்ளே வந்துட்டு சில்வர் அந்த லிக்விட் கலெக்ட் பண்ணுறதுக்காக சில்வர் வச்சுருந்தேன். நான் வந்துட்டு வச்சுட்டு லிக்விட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 3 days எனக்கு டைம் இல்லை தான், நான் அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் அன்றைக்கே க்ளீன் பண்ணிடுங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றிடாதீங்க. உள்ளே தண்ணியை ஊற்றிட்டு அதை வந்துட்டு ஈரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அது செய்கிறதுக்கு. ஸோ ட்ரையாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வந்துடுது. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஸோ ஓரளவுக்கு பண்ண முடியுது. நீங்கள் இது அலுமினியம்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. நீங்கள் இதுவே சில்வர் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ஈஸியாக வந்துடுது இது சில்வரில். ஸோ நீங்கள் கீழே வச்சுருக்கிற பாத்திரம் வந்துட்டு சில்வரில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா சுரண்டி ட்ரையாக இருக்கும் போதே நல்லா சுரண்டி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்துட்டு ட்ரையாக இருக்கும்போது பண்ணால் தான் வருது. நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டிங்க, ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இந்த கம்பினார் நம்ம வச்சுருப்போம்ல வீட்டில், அதை போட்டு நல்லா தேய்க்க வேண்டியதாக, ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு அது. ஸோ அப்படி பண்ணாமல் ட்ரையாக இருக்கும்போதே எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டோம்னா இது மீதி இருக்கிறது மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இது ரெண்டையும் வச்சு உள்ள பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, நம்ம ஆப்ப சோடா யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில், அதுதான் அந்த சோடா மாவு. அதை வந்துட்டு நான் உள்ளே போடுறேன். ஒரு 2 ஸ்பூன். நீங்கள் என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வினிகர், ஒயிட் வினிகர் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ண, மேபி நாங்கள் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் ஒரு வேளை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கடையில் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதை வாங்கி ஒரு 2 மூடி மட்டும் நான் உள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன், அதை உள்ளே ஊற்றிடுறேன். பாருங்கள், இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour இது அப்படியே வச்சுருங்க, இது நல்லா ஊறட்டும். இதுக்கு ஆஃப்டர் 1 hour வந்துட்டு பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே அது எல்லாமே சில்வர் வந்துட்டு பாருங்கள், சில்வரில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, சில்வரில் டக்குன்னு போயிடுது. ஸோ நான் அந்த கீழே இருக்கிற பாத்திரம் அலுமினியம் வச்சுட்டேன், அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தேய்க்க வேண்டியதாக இருந்தது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை வந்துட்டு நீங்கள் திரும்ப சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா, எந்த பாத்திரம் வச்சு பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் இருக்காது, அதை இதுவும் தேடணும். ஸோ நம்ம வீட்டில் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை எடுத்து நம்ம நெயில் லிக்விட் பண்ணிவிட்டு திரும்ப அதை க்ளீன் பண்ணி சமையலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா போயிடுச்சு. நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ சில்வர் ஈஸியாக போயிடுது. இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த மெத்தட் வந்துட்டு நான் வேறு ஒரு இதில் பார்த்துருந்தேன், யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது போகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் போச்சு. கீழே இருக்கிற அலுமினியம் வந்துட்டு அதில் இருக்கிறது வந்துட்டும் போகலை. ஸோ நான் திரும்ப வந்துட்டு அடுப்புலேயே வச்சுட்டு நல்லா தண்ணி அதில் ஊற்றி கொதிக்க வச்சேன். ஸோ கொதிக்க வைக்கும்போது அது ஈஸியாக கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தது. ஸ்பூன் வச்சு இடையில எல்லாத்தையும் இப்படி சுரண்டி விட்டிங்கன்னா போயிடும். இவ்வளோ ரிஸ்க்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு அதுக்குன்னே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு மூடி வினிகர் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் போயிடுது. இது கொஞ்சம் கல் உப்பு போட்டிருக்கேன்.
இந்த கீழே இருக்கிற பாத்திரம் சில்வரில் யூஸ் பண்ணி பாருங்கள். சில்வரில் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா கண்டிப்பாக க்ளீனாக போயிடுது. நான் வந்துட்டு அலுமினியம்ங்கிறதுனால ஒரு அளவுக்கு தான் போச்சு. ஆனால் வந்துட்டு நான் சமையலுக்கு அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸ்மெல்லோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஓகே, சமையலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அது க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிவியில் ஆடில் காட்டுற மாதிரி பளிச்சுன்னெலாம் போல், சும்மா ஏதோ ஒரு அளவுக்கு, பட் வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு க்ளீன் ஆகிடுச்சு. நான் திரும்ப சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.